ஸ்டாலினும் சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியில் ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகள்லாம் வந்தவர்கள்லாம் தனி தெளிக்கப்பட்டு புனிதர்களாக இருக்கிறார்கள் சேர்த்துக்கிட்டாங்கன்னு. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு திமுகவில். பாஜக வரட்டும் வரல அது அப்பாற்பட்ட விஷயம். வந்தால் திமுக அதிமுக இதை போல தான் அது இருக்குமே வரைய மாற்று இல்லை. நடிகர்கள் அதே மாதிரி வந்துட்டு திடீர்னு வேஷம் கட்டிக்கிட்டு வர மாதிரிலாம் கேரளாவில் கிடையாது. இங்கே அது இருக்குது. 10-15 தேர்தலில் வாக்குறுதிகளை கேட்டு நிறைய இந்த மாதிரி டிசைனான தலைவர்களை பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஏமாற்றலாம் முடியாது. சீமான்கிட்ட இருக்கிறது வந்து ரசிக மனப்பான்மை. விஜய் அரசியலுக்கு வருவார், இந்த பக்கம் நாம் தமிழர் இருக்குது. வழக்கம் போல பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டில் எதனா ஒரு கூட கூட்டணி வச்சுருக்குது. ரெண்டு சின்னது இருக்கும், விஜய் ஒன்று, நாம் சீமான் ஒன்று. இதுதான் மக்கள்கிட்ட போக போகுது. இதை தாண்டி ஒன்றும் வராது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ராவணா யூடியூப் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு பா. ஏகலைவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், நம்ம தமிழ்நாடு அரசியல் அப்படின்னாலே இந்த திமுக அதிமுக தான். இந்த திமுக அதிமுகவிற்கு மாற்றாகத்தான் பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் இருக்குன்னு மக்கள் மத்தியில் இருக்கு. மாற்றம் அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றத்தை இவங்க கொண்டு வந்துட போறாங்க, இவங்க செய்யாததை காட்டிலும்? இல்லை, இதில் நீங்கள் மாற்றாக பாஜக நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுலேயே வந்துட்டு குழப்பம் கேள்வி இருக்குது. அதுலேயே குழப்பம் இருக்குது. அதுலேயே குழப்பம் கேள்வி. அதை கேட்கறதே அப்படி அர்த்தம்ன்ற மாற்று அப்படின்னா பாஜக இதில் மாற்று அந்த பட்டியலே வராது. ஏற்கனவே கடந்த முறை அதே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்து 5 வருஷம் இவங்க வந்து வந்தாங்க. மூத்த தமிழகங்களில் இந்தியாவே போற்றக்கூடிய தோழர் நல்லக்கண்ணை வந்து தோற்கடித்து விட்டு சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வெற்றி பெற வைத்தவர்கள் தான் திமுக. 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அதிகாரத்தில் டெல்லியில் இருந்தவங்க, பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மதத்துவ இதெல்லாம் கிடையாது. அது வந்து சமூக சேவை அமைப்பு தான் RSS எல்லாம் சொன்னவங்க, அரவணைச்சு உடன் இருந்தவர்கள். எப்படி மாற்றாக பாஜக இப்போ தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறதுல சொல்கிறேன் நான். இப்போ முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தா திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படி தானே வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு மாற்றுன்னு பார்க்கும்போது இந்த பாஜக நாம் தமிழர் இவங்களுடைய புதுசாக சண்டை போடுற மாதிரி தானே மாற்று அப்படின்ற ஒரே ஒரு இடத்துல இந்த தம்பி இது மட்டும்தான் இருக்குது, நாம் தமிழர் கட்சி. நம்ம அதுக்கு ஒன்றும் ஆதரவாளர்லான்றதுக்காக சொல்லுவோம். யதார்த்த அரசியலை வந்து சொல்கிறோம். மாற்று அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தேசிய முழுக்க என்ன விஷயங்களை மக்களுக்கு செய்திருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அது என்ன நீ மாற்றா புதுசாக கொண்டு ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற ஆள், ஏற்கனவே 10 வருஷம் அதிகாரத்தில் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. நாடு முழுக்க என்ன பேர் உங்களுக்கு இருக்குதுன்றது தெரியுது. இதை தாண்டி முழுக்க மக்கள் நலன் பிரச்சனையை பேசுகிறத தாண்டி இந்த மத அரசியல் முஸ்லீம் வெறுப்பு இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது எப்படி மாற்றுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி அது அதிமுக திமுக வரிசையில் ஒரு பாஜகவும் அந்த வரிசையில் போயிடும். அது மாற்று அரசியலாக வராது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுனால் ஒருவேளை உங்கள் விருப்பப்படி வந்ததுன்னா அது அதிமுக திமுகனுடைய இன்னும் கொஞ்சம் முத்தினதாக இருக்கும். முற்றிய தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முற்றிய தேங்காய் எல்லா விதத்துலேயும் இருக்கும். இங்கே ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடி இருக்கிறதுல மாற்றம் எதுவும் வந்துடாது. தூய ஊழலற்ற அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. ஊழல்னு பேசிகிட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சவங்களாம் இன்றைக்கி அவங்க உள்ளே இருக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியும். இங்கே எப்படி திமுகவில் அதிமுகவில் ஊழல் பட்டியலில் வந்தவங்க எல்லாமே இங்கே வந்து சேர்ந்துட்டோன்னே புனிதர்களாக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அதை வந்து முதல்வர் ஸ்டாலினும் சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியில் ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகள்லாம் வந்தவர்கள்லாம் தனி தெளிக்கப்பட்டு புனிதர்களாக இருக்கிறார்கள் சேர்த்துக்கிட்டாங்கன்னு. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு திமுகவில். ஸோ இது எல்லாம் ஒன்றுன்னு நான் சொல்ல வரேன். பாஜக வரட்டும் வரல அது அப்பாற்பட்ட விஷயம். வந்தால் திமுக அதிமுக இதை போல தான் அது இருக்குமே வரைய மாற்று இல்லை. மாற்று என்பது இவங்க தான் வச்சுருக்காங்க. அடிப்படை கொள்கை வரைவில் அவங்க அதை தான் வச்சுருக்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சி. வந்தால் என்ன வளம்லாம் செய்வோம், இந்த கனிம வளம் எப்படி காக்கப்படும், நீர் வளம் எப்படி காக்கப்படும், மருத்துவம் உங்களுக்கு எப்படி இருக்கும். அரசு பள்ளிகள் வந்து நீ லோன் வாங்கி படிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லாமல் கீழே இருந்து மேலே கல்லூரி படிப்பு வரைக்கும் எல்லாமே வந்துட்டு இலவசம், கட்டணம் இல்லாமல், அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கான ராயல் இப்படி தான் இது இருக்கணும் எல்லாம் வந்து வைக்கிறாங்க அவங்க. அப்போ இதுதான் உங்களுக்கு மாற்றாக இருக்கும். நீங்கள் அந்த மாற்றுன்னு எதுவுமே சொல்லலை இன்ன வரைக்கும். அதை நீங்கள் ஏற்கனவே நாடு முழுக்க ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு கட்சி, மாநிலத்துக்குள்ளே ஆண்டுகிட்டு இருந்த 2 கட்சிகள். ஆக இந்த 3 சேர்ந்து ஒரே குட்டியில் ஒரு மட்டையாக இருக்குது. அதனால் மாற்று இதுதான் இருக்கும் ஒழிய நான் பாஜக மாற்றாக இருக்காது. இதுதான் பதில். சார், நம்ம மாற்றுன்னு பேசிட்டு இருக்காது தருவாயில். இப்போ திமுக நிர்வாகிகளையோ திமுக சார்ந்தவர்கள் நம்ம கேட்கும்போது உங்கள் மேலே எப்படி குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் அதிருப்தி அவங்க சொன்னால், அவங்க எங்களும் என்ன குற்றச்சாட்டுங்க சொல்கிறீங்க, மிஞ்சி போனால் அந்த கச்சத்தீவு கொடுத்தோம்னு சொல்லுவீங்க, அப்படி இல்லாட்டி இந்த 2G வழக்கு இதை சொல்லுவீங்க, வேறு நாங்கள் மக்களுக்கு என்ன செய்து விட்டோம் அப்படி தவறுன்ற மாதிரி ஒரு தோரணையாக கேட்குறாங்கல்ல, அதுக்கு என்ன மாதிரி நான் உங்களுக்கு குற்றச்சாட்டை வைக்கலாம்? இல்லை, வழக்கமாக அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன குற்றச்சாட்டு இல்லைன்னா அப்புறம் இது வரைக்கும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் ஊழல் வழக்கில் சிக்கியவர்கள் இல்லை, எதுவுமே ஜெயின் கமிஷனுன்னு அப்படி சொல்லலை, இது வரைக்குமான வழக்கு எங்கள் பேரில் எதுவுமே இல்லை, எப்படி நீங்கள் ஊழல்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ வந்து வழக்கு இப்போ 2-3 பேர் உள்ள மாட்டி இடி ரேடில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்க, பேச்சுக்கு சொல்கிறேன், நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 6 அமைச்சர்கள் பேரில் இருக்குது.
இந்த தேர்தல் இன்னும் ஒரு மாதம்தான் முடிவு வந்துட்டு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியே மேலே வந்துடுச்சுன்னா அன்றைக்கி குரல் திமுகவது என்ன இருக்குன்னாக்கா, நாட்டின் நலன் கருதி கவனிக்கணும், எங்கள் நலன் இல்லை மாநிலத்தின் நலன் கருதி மத்திய அரசோடு சுமூக போக்காக போயிட்டு நாட்டின் நலன் நம்ம தமிழ்நாட்டின் நலனுக்கான திட்டங்களை விரைந்து கொண்டு வருவதற்காக நாங்கள் கூட்டணியில் பங்கேற்கிறோம், எல்லாம் ஆதரவு தரோன்னு போயிடுவாங்க. அப்படி போன பிறகு இந்த வழக்குகள்லாம் இப்போ போட்டுட்டு பறந்து எல்லாம் ஈடி அது இதுன்னு செய்கிறாங்கல்ல, என்ன ஆகுன்றீங்க நீங்கள்? ஸோ நிரபராதிகள் கரெக்டுங்களா? அப்புறம் எப்படி எங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னு சொல்ல வருவீங்க? இந்த கேள்வி தான் திரும்ப வந்துட்டுருக்கு. கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களுக்கு மட்டும் இவ்வளோ சொத்து உயர்கிட்டே போகுது, இந்த சொத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே காரணம் நாங்கள் உழைச்சி சம்பாரிச்சோன்னு சொல்ல, நீங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறான், அந்த தொழில் ரகசியத்தை கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா, ஒரு லட்சம் இளைஞர்கள் உங்களைப் போல கோட்டீஸ்வரர்களாக உயர்ந்தார்கள்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக கோட்டீஸ்வரர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடிய கோட்டீஸ்வரர்கள் மாநிலம் தமிழ்நாடு என்ற பேர் உங்களுக்கு தானே நல்லது. ஏன் அந்த பேர் நீங்கள் எடுக்க மாட்டிருக்கீங்க? திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, இந்த ரகசியத்தை வந்து 1 லட்சம் இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் நீ இப்போ கோட்டீஸ்வரர் ஆகணும்னு உங்களுக்கு என்ன இருக்குல்ல தம்பி, அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஆயிடுவீங்க இல்லை? அப்போ நீங்கள் ஒரு கோட்டீஸ்வரர் தானே, உங்கள்கிட்டையும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குல்ல, அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இந்த குற்றச்சாட்டுலேருந்து நீங்கள் விலகிக்கிறேன்னு நியாயம்னு சொல்லலாம். உங்களுக்கு மட்டும் சொத்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் 2019 அஃபிடவிட்டில் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ கொடுக்குற அஃபிடவிட்டுக்குமே வித்தியாசம் தெரியும். கேட்டால் நாங்கள் உழைத்து சம்பாதித்து எங்களுடைய நிறுவனங்கள், உங்கள் நிறுவனங்கள் மட்டும் லாபத்திலேயே போயிட்டுருக்கு, ஊரில் இருக்கிறதெல்லாம் நாசமாக போயிட்டுருக்குது எப்படின்னு கேட்குறான். அவெல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டுருக்கிறான். நிறைய தொழில் நிறுவனங்கள், நீங்கள் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ரகசியத்தை உங்களை நான் ஊழல் குற்றவாளிகள்னு இப்பவும் சொல்லலை, ரகசியத்தை 1 லட்சம் இளைஞர்கள் சொல்லி கொடுத்தா இந்தியாவிலேயே அதிக கோட்டீஸ்வரர்கள் உள்ள மாநிலம் தமிழ் மாநிலம், அதையும் பெருமையாக சொல்லிக்கலாம்ல நீங்கள். அந்த கோரிக்கையை நீங்கள் சொல்லி கொடுத்தால் அவங்க பதிலுக்கு நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன், கேள்விக்கு அதான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். சார் பேசும்போது இளைஞர்கள்னு சொன்னீங்க, இப்போ நம்ம தமிழக இளைஞர்கள் எந்த ஒரு அரசியல்வாதியை இவர் நம்ம நல்ல தலைவர், இவர் வந்தால் நமக்கான வாழ்வில் மாற்றம் இருக்கும்னு எந்த தலைவர் நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ கரண்ட்ல? இருந்த தலைவர்கள் எல்லாம் என்னன்றது எல்லாருமே பார்த்துட்டாங்க. அவங்களுக்குள்ளாரே சொல்லிக்கிறாங்க, நீ தான் ஊழல் செஞ்ச, இல்லை நான் தான் ஊழல் செஞ்சேன், நீ மட்டும் யோக்கியமா, நான் மட்டும் யோக்கியம். 3 அதாவது இங்கே இருக்கிற 2 மாநிலம் தேசியத்தில் இருக்கக்கூடிய ஆள்ற இந்த கட்சி அதானே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சொல்லலை, இந்த தேர்தலை நீங்கள் மாறி மாறி பேசிக்கிட்டு கேட்டுருக்காங்களா மக்கள்? மாற்று தலைவர் அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற இந்த இடத்துல அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு யாரை சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். சீமான நேரத்தில் வராரா இல்லையா? உங்கள் கேள்வியிலேருந்தே நான் எடுக்கிறேன், வராங்க இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க விதைச்சி விட்டீங்க, நீ யோக்கியமா இந்த வழக்கு நீங்கள் என்ன, நீங்கள் இந்த வழக்கு என்ன. அப்போ எல்லாருமே வழக்குக்குள்ளே இருக்கிறீங்க, எல்லாருமே உங்களுக்குள்ளே குற்றச்சாட்டு சொல்லிக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் யோக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. கரெக்டாக? அவர் கேட்குறாரு, நீங்கள் மட்டும் எப்படி ஒரே ஒரு நிறுவனத்துக்கிட்ட வாங்கினது 500 கோடி தேர்தல் பத்திரத்தில் வாங்க, ஒரு நிறுவனத்திலிருந்து 500 கோடி நீங்கள் ஒண்டி ஒரு ஆள் வாங்கிட்டீங்க. உடனே அவர் வந்து நீங்கள் வந்து வாங்கவில்லையா 8000 கோடிக்கு மேலே? நான் எல்லா மாநிலத்தில் இருக்கிற தேசிய கட்சி கணக்கு வச்சு பார்த்தா கூட இத்தனை மாநிலம் இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்ந்து வெறும் 8000 கோடி, ஒத்தாலும் நீ மட்டுமே 500 கோடி. இவங்களுக்குள்ள தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் அங்கே பாரதிய ஜனதா கட்சி 8000 கோடின்றாரு, நீங்கள் 500 கோடி ஒரே ஆள்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. யார் அதிகமாக வாங்கினது மட்டும் பேசி, ஆக இது வர்றது முறைகேடு, ஊழல் பணம் அதில் வருதுன்றீங்க. ரெண்டுமே பொருந்தது இல்லை. குறுக்கு சார் ஓட்டுறவர் நம்ம எடப்பாடியார், அவர் வந்தோடனே கேட்ட, நீ வாய மூடு, நீ வந்துட்டு இத்தனை ஊழல் பண்ணிட்டு வரலையா, அவன் மேலே இத்தனை வழக்கு, உனக்கு எப்படி இந்த சொத்து வந்தது? நீங்கள் தானே பேசிட்டு இருக்கிறீங்க. ஆக அவங்க எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறாங்க இந்த விஷயத்தில், ஊழல் விஷயத்தில். அவங்களுக்குள்ளே பரஸ்பர குற்றச்சாட்டு இருக்குல்ல, இல்லாத நபராக இன்றைக்கி இங்கே இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் இதில் நீங்கள் 4 பேரில் யாரும் நீங்களே முடிவு பண்ணுங்க. இளைஞர்கள் மத்தியில் சீமானுக்கும் நல்ல வரவேற்பு இருந்துட்டு அதுதான் நீங்களே முடிவு பண்ணுங்கன்றாங்க. இல்லை சார், இந்த வரவேற்பு அடுத்து தாவேக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வரும்போது அங்கே இந்த மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குமோ? இங்கே இருந்த இளைஞர்கள் ஒரு மாற்றம் இன்னும் முன்னாடி வரல, சீமான் அவர்கள் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய கட்டுக்கதை மாயங்களுக்குள்ளார தமிழ்நாடு நிறைய ட்ராவல் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுமாலாம் தெரியாது. உங்கள் இதில் தான் நான் இந்த துறைக்குள்ளே வரேன், உங்கள் வயசில் வரேன். அப்போ நாங்கள் முதல்ல நான் பண்ணேன் இது, ரஜினி அரசியலுக்கு இதோ வரப்போகிறார்னு கட்டுரை நான் எழுதினேன் 4 பக்கத்துக்கு. எங்கள் வயதில் நீங்கள் வரும்போது கிட்டத்தட்ட அந்த வயசில் நான் இருக்கும்போது ரஜினி ரகசியன்னு ஒரு அட்டப்பட தலைப்பில் பிரபலமான துக்ளக் ஷோ உள்ளிட்ட முக்கியமான அன்றைக்கி மூவ் பண்ணார், முக்கியமான ஆளுமைகிட்டலாம் பேட்டி எடுத்து 4 பக்கம் கட்டுரை வந்தது. அப்போ பிரபலமான வார ஏட்டுக்கு அதை நான் செய்தேன். அப்போ ஆரம்பித்து பிறகு வராருன்னு என்ன ஆச்சு, நிறுத்து போனது. ஒரு கட்டத்தில் அவர் மேலே வெறுப்பு வந்தது. நீங்கள் வந்து இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்தீங்க அப்படின்றது தான் கேள்வி. நேற்று வரைக்கும் இந்த சமூகத்தில் தான் இருக்கிறீங்க, கரெக்டாக? திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய பற்று வருது. அப்போ இது வரைக்கும் நடந்த அவலங்களுக்கு இந்த மக்களுக்காக ஒரு முறையாவது நீங்கள் குரல் கொடுத்து வீதிக்கு வந்திருக்கணுமா இல்லையா? பார்க்குறாங்கல்ல.
ரசிகர்களாக இருக்கிறது வேற. நீங்கள் அரசியலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்போ ரசிகர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நான் கூட ரசிகராக தான் இருக்கிறேன் விஜய்க்கு. புரியுதில்ல? சில காரணங்களால் எனக்கு அவரை பிடிக்கும், சில காரணங்களால் அதை விட அஜித்தை பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ரசிக மனப்பான்மையில் சில காரணங்களுக்காக பிடிக்குது. நீங்கள் அரசியலுக்குன்னு வரப்போ நான் விலகிக்குவேன்ல, எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல. நீங்கள் ஒரு கட்சி சார்பாக இருப்பீங்க, ஆனால் பொதுவாக ரஜினி ரசிகர், விஜய் ரசிகர், அஜித் ரசிகர்னு இருப்பீங்க. கட்சின்னு ஆரம்பித்தா என் கட்சின்னு தானே நிற்பீங்க. இதில் கிட்டத்தட்ட 3ல் ஒரு பகுதி போயிடும். மீதி இருக்கிறதுல கொள்கை இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கிறது கொஞ்சம். அதை நம்பி நீங்கள் எப்படி வரீங்க அரசியலுக்கு? இதை விட பெரிய ஜாம்பவான்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க தம்பி. அரசியலுக்கு எப்படி காணாமல் போனாங்களாம் தெரியும். இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிறத விட 100 மடங்கு இருந்தது எம்ஜிஆருக்கு இருந்தது, இவருக்கு இருந்தது. யாருக்கு? சிவாஜிக்கு. சிவாஜிக்கு ஏன் அது முடியாமல் போச்சு? அரசியலில் வந்தார்ல. எம்ஜிஆருக்கு ஏன் இருந்ததுன்னா, எம்ஜிஆர் திராவிட கட்சியிலேயே இருந்து எல்லா ஊர் மேடைகளில் பிரச்சாரம் பேசி அந்த தாக்கத்தை திரைப்படத்துறைகளை காட்டி மக்கள்கிட்ட ரொம்ப நெருங்கி நிறைய செய்யக்கூடியவராகவும் உதவிகள் பண்ணக்கூடியதான். அப்படி தன்னை முன்னிறுத்தியே அதிகாரத்துக்கு வந்தோடனே அதெல்லாம் சில விஷயங்களை செய்தார், மக்கள் ஏற்கிற மாதிரி. இன்றைக்கும் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்னா மறக்காம தான் இருக்கிறாங்க. அந்த அரசியல் வேற, சிவாஜி அரசியல் வேற. அந்த மாதிரி போனது நிறைய பேர், சிவாஜி மாதிரி போனவங்க நிறைய பேர். இதில் என்ன ஒரு புதுசாக வரட்டும், கொள்கைகளை வைக்கட்டும், மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அந்த கொள்கைகள் இந்த சீமான் கொள்கையை விட ஒன்று மேலானதாக இருந்தாக்கா ஏற்கிற இளைஞர்கள் ஏற்கட்டும். வர்றதுக்கு முன்பாக அவர் வந்தால் இது போயிடுமா, அவர் வந்தால் அது போயிடுமா, இது குறைஞ்சிருமா, அது குறைஞ்சிரும். இந்த நடிகர்களை தலைவராக கொண்டு தொண்டர்களாகும் இந்த ஒரு இது நம்ம தமிழகத்திலே மட்டுமே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல, சாபக்கேடு மாதிரி. அது தமிழகத்தில் மட்டும் இல்லை, வடநாடுகளும் பல பிரபலமான நடிகர்களும் அரசியலுக்குள்ளே இருக்கிறாங்க. அது அது தொடர்ச்சியாக திரைப்படங்களுக்குள்ளாகவே தேடக்கூடிய ஒரு போக்குங்க இருக்குது. அதில் கொஞ்சம் அதில் முன்னணி மாநிலமாக மாறுபட்டதாக கேரளா இருக்குது, வரவேற்கக்கூடிய ஒன்றாங்க. அங்கே எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் போகிறோம், சாதாரணமாக பார்த்துட்டு தான் போவோம். அங்கே இந்த மாதிரி தலைவா அப்படின்னு பால் சட்டி மேலே ஏறிக்கிட்டு போகிறது எல்லாம் கிடையாது. அங்கே அவங்களாம் இருக்கிறாங்க, நடிகராக இருக்கிறாங்க. நடிகர்கள் அதே மாதிரி திடீர்னு வேஷம் கட்டிக்கிட்டு வர மாதிரிலாம் கேரளாவில் கிடையாது. இங்கே அது இருக்குது. என்ன காரணம்னா, உங்களுக்கு திராவிடம் என்பதே உங்களுக்கு இந்த திரைப்பட கலை, அதை நம்ம குறையாக சொல்லலை, அன்றைக்கி அது மிக பெரும் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு வெகுஜன ஊடகமாக இருக்கக்கூடிய திரைப்படத்தை கையில் எடுத்தது திராவிட இயக்கங்கள். அதில் எம்ஜிஆர் இந்த மாதிரியான தாக்கம் கொண்ட தலைவர்கள் பேசப்பட்டிருந்தாங்க. அதனுடைய தாக்கம் எம்ஜிஆர் அதில் வந்த பிறகு அதே திரைப்படத்துறைக்குள்ளே இருக்க கருணாநிதி திரைப்படத்துறைக்கு கதை வசனம் எழுதி கொண்டு இருந்தவர், அதிலேருந்து வந்தது. அதே கலைத்துறையிலிருந்து அண்ணா அவர்கள், இப்படின்னு அந்த தாக்கம் அப்படியே ஜெயலலிதா வரைக்கும் வந்தோடனே அதுலேருந்து அந்த சினிமா இங்கே இது ஒரு முன்னோடியாக இருக்குது. இவங்கெல்லாம் சினிமா துறையிலேருந்து தானே வந்தாங்க. நமக்கும் அப்படியான வாய்ப்புகள் வந்துடும். அது இந்த ரசிகர்கள்லாம் அப்படியே வந்துடுவாங்களே, ரசிகர்கள் இருப்பாங்க. மக்கள் நிறைய தலைவர்களை பார்த்தவங்க தான் மக்கள். உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும், உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் நிறைய தலைவர்களை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-15 தேர்தலில் வாக்குறுதிகளை கேட்டு நிறைய இந்த மாதிரி டிசைனான தலைவர்களை பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஏமாற்றலாம் முடியாது. வந்தால் 10ஓட 11 இவன் மட்டும் என்ன செஞ்சிடறாங்க. நமக்கு இங்கே இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு ரசிக மனப்பான்மை இருக்கும். இதில் 2ஆக பிரிச்சிங்கன்னா, சீமான்கிட்ட இருக்கிறது ரசிக மனப்பான்மை இல்லை. அங்கே விவாதங்களுக்குள்ளாக்கப்பட்டு இதுக்குள்ளே வந்தால் என்னென்னலாம் பிரச்சனை வரும், சோதனை வரும், சிறைச்சாலையும் வரும் அப்படின்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பக்கம். அந்த பக்கம் இருக்குதுனாக்கா அது ரசிக மனப்பான்மையோட வராங்க. அது பக்குவப்படணும், ஒன்றும் போகிற போக்கில் அவங்கள குறை சொல்லலை. நம்ம வந்த பிறகு பார்ப்போமேன்னு நான் சொல்ல வரேன் சார். இப்போ இந்த திராவிட சித்தாந்தங்கள், திராவிட கோட்பாடுகள், கொள்கைகளை தாண்டி இந்த தமிழ் தேசியம் அப்படின்றத சீமான் இன்னும் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போகிறதுக்கு இன்னும் எத்தனை காலங்கள் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எவ்வளவு காலங்கள் எடுத்துப்பாரு? காலங்கள் எடுத்துப்பாருன்னு இல்லைங்க தம்பி. நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராவிட கொள்கை அப்படின்னு எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1927 தொடங்குது. கிட்டத்தட்ட அவங்களே சொல்லுவாங்க, நீதி கட்சியிலிருந்து நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. பிறகு 26க்கு பிறகு சுயமரியாதை இயக்கம், அப்புறம் நிறைய பேர்களை வச்சுக்கிட்டு அங்கேருந்தே தொடங்குறாரு. 1926 அந்த கட்சியில் காங்கிரஸ்லேருந்து விலகினதுக்கு பிற்பாடு 27லேருந்து அந்த பாதியில் வர அண்ணாவுக்குன்னு ஒரு இது இருக்குது, திராவிடம் அங்கேருந்து தொடங்குது உங்களுக்கு. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ 100 ஆண்டுகிட்ட இருக்கிறாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? ஆனாலும் அவங்க கொள்கை சித்தாந்தம் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மக்கள்கிட்ட போனீங்கன்னா தெரியும். அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வலியை திணிக்கிறாங்க. அதை மறுத்து பேசினீங்கன்னா உங்களை முடக்குவாங்க, உங்களை விமர்சிப்பாங்க, உங்கள் மேலே அவதூறு சொல்லி உங்களை ஓரங்கட்டுவாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த திராவிடம் பேசின அந்த சித்தாந்தம், அந்த கொள்கை என்ன, அது நடைமுறைப்படுத்தப்பட்டதா மக்கள்கிட்ட? சமூக நீதி இவர்கள் கொடுத்துருக்குறாங்களா? இவங்க கட்சி திமுகவுக்குள்ளே சமூக நீதி இருக்கிறதா? சமூக நீதினாக்கா எல்லா சமூகத்தவர்களும் இவங்க தான் விளக்கம் கொடுத்தாங்க. பார்ப்பனர்கள் மட்டுமே 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் 90% வேலையிலையும், 90% இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் 3% வேலைகள், 30% வேலைகளையும் வச்சுட்டு இருக்கிறப்ப இது என்ன சமூக நீதி? எல்லா சாதிக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு தான் சமூக நீதின்னு இவங்க தான் தொடங்கி இவங்க தான் குரல் கொடுத்துட்டு வந்த இவங்க கட்சியில் இன்னைக்கு எத்தனை சாதிகளுக்கு முக்கியத்துவம் இருக்குது?
சமூக நீதி உங்ககிட்ட இருக்குதா? பெண்ணுடைய சமத்துவம்ன்றது நீங்கள் தான் இந்தியாவுக்கே முன்னாடி பொன்னுரிமை நாங்கள் தான் பேசணும் இருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்துட்டு பெண்பார் புலவர்களுடைய பட்டியலே 2 டசனுக்கு மேலே போகும். பெண்ணும் கல்வி கற்று பெண்ணும் சமத்துவத்தில் இருந்த மண் இந்த மண். நீங்கள் வந்து பெண்களை படிக்க வச்ச அந்த கதைலாம் இங்கே இனிமேல் உருட்டக்கூடாது அப்படின்னு நிறைய இளைஞர்கள் பேச தொடங்கிட்டாங்க. உங்களுடைய பொய் பிரச்சாரத்தை உடைக்க தொடங்கிட்டாங்க. அதனால் உங்களுக்கு பெரிய பதட்டம் வருது. இதை அதை நம்ம பேசுவோம். ஆக உங்களுக்கு இந்த திராவிடன்றது இத்தனை ஆண்டுகள் இருக்குது. தமிழ் தேசியம்ன்றது மண்ணோட ஊறி போனது. நீங்கள் போட்டு மேலே போட்டு அழுத்த அப்பப்போ உடச்சின்னு முளைச்சி வந்திருக்குது. இந்த ஒரு நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதித்தனார் தொடங்கி பல இதே மேலே தான் அவர் மேலே அவதூறு, அவர் நெருக்கடி, ஏகப்பட்ட சிக்கலுக்கு பிறகு ஒரு மேலே விட்டுட்டு தான் அவர் எம்ஜிஆருடைய அந்த மந்திரி சபையிலே பல சிக்கல்கள் தாண்டி தான் அவர் இணைஞ்சிருக்காங்க. புரியுதில்ல? கட்சியில் அந்த கட்சியில் திராவிட கட்சியிலே எம்ஜிஆர் இல்லையே இதில். ஆனால் இப்போ இந்த 14 ஆண்டுகளாக தனிச்சு நிற்கிற இந்த நாம் தமிழர் கட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு வீரியத்தோடு எழுந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது. அவனு எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கேட்டிங்கல்ல, ஆண்டுகள் இல்லை, கிட்டத்தட்ட விதைச்சாச்சு. இளம் தலைமுறைகள்கிட்ட எல்லாமே நெருப்பாளிக்கு இருந்துகிட்டு இருக்குது. அது இன்னும் பெருகும். கூடிய சீக்கிரத்தில் அதிகம் 2026 இன்னொரு ரிசல்ட் வரும். அப்போ வந்து எத்தனை ஆண்டுகள்லாம் கேட்க முடியாது. இது தொடங்கிடுச்சு. இந்த தலைமுறை கையில் எடுத்துக்கிட்டோன்னே இது வந்து ஒரு 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட 1000 பேர்கிட்ட அப்படி பேசி பரவி இது ஒரு பெரிய லெவலுக்கு போகும், விவாதத்துக்கு உருவாகும். ஏன் இவர் இதை பேசுகிறாரு, அது சரியாக தவறா அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அதற்காகத்தான் இதெல்லாம் வளர்ந்துடக்கூடாதுன்னு சீமான் யோக்கியமா, சீமான் அப்படி, சீமான் அந்த பிரச்சனை, சீமானுக்கு எந்த பிரச்சனை, சீமானுக்கு எப்படி இவ்வளோ கோடி சொத்து வந்து இதை அவதூறுகளை பேசுவது. இவர்கள் தலைவர்கள்லாம் வந்துட்டு ஏதோ அப்படியே வந்து ஓலை குடிசையிலே இருந்துக்கிட்டு உழைச்சி கம்யூனிஸ்டுகளை போல உண்டியில் ஏந்தி அங்கங்கே காசு சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டுட்டு மீதி காசை வந்து கட்சி வேலைக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆட்கள் இவங்கெல்லாம். யார்? நம்ம ஐயா ஸ்டாலின், நம்ம உதயநிதி, நம்ம கனிமொழி அவர்கள், துரைமுருகன் அவர்கள். இவங்கெல்லாம் பங்களாவில் இல்லை, எல்லாமே குடிசையில் தான் இருக்காங்க. சீமான் மட்டும் வித்தியாசமாக பங்களாவில் இருக்கிறார். புரியுதில்ல? இந்த அவதூறுகளை வந்து பேசி தான் திராவிடத்தை வளர்த்தாங்களே ஒழிய கொள்கைகளை ஒரு காலமும் சொல்லலை. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. பெருந்தலைவர் 1967 காமராஜர் அவர்களை வீழ்த்துவதற்காக சொல்லப்பட்ட அந்த அவதூறுகளை எவ்வளோ அவதூறு தெரியுமா? அவர் பேரில் எடுத்து படித்து பார்த்தா தெரியும். எருமாட்டு தோல், எருமை ரொம்ப கீழ்த்தரமெல்லாம் இறங்கி எருமாட்டு தோலை ஏற்றுமதி பண்ணுவார்கள். இப்போ எருமாடு ஏற்றுமதி கொச்சத்தனமாக பேசி அவர் வாடகைக்கு இருந்த வீட்டை வந்து படம் எடுத்து போட்டு ஏதோ ஏழை பங்காளனின் பங்களாவை பாருங்கள், ஊழல் பணத்தில் வாங்கினார், இப்படிலாம் கொச்சப்படுத்தி அவர் இறந்த பிறகு அதே வாடகை வீடு காசு கொடுத்து வாங்கி அரசு நினைவு இல்லமாக மாற்றினதே திமுக காரங்க தான். நாங்கள் தப்பு செய்துட்டோம், பெருந்தலைவர் காமராஜர் மேலே இப்படி ஒரு பழி சொல்லிட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு இன்ன வரைக்கும் இவங்க மன்னிப்பே கேட்கல. தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இவங்க தான் அரசு வாடகைக்கு இன்னொருத்தருடைய வீடு, அது வாடகைக்கு இருக்கிறார் காமராஜர். காசு கொடுத்து வாங்கினது திமுக அரசு. 67 பிறகு அதிகாரத்துக்கு வந்தோடனே இந்த காமராஜருக்கு நாங்கள் ஒரு நினைவில்லாம், அவர் வாழ்ந்த வீட்டை நினைவில்லாமல் மாற்ற போகிறோன்னு காசு கொடுத்து வாங்கி மாற்றுறீங்க. ஆனால் ஒரு முறையும் நாங்கள் மன்னிப்பு கேட்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பழிப்பாவத்தை சொல்லி தோற்கடிச்சிட்டுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் என்ன சொல்லுவாங்க, காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொண்டு வரோம். பல முறை சொல்லிட்டாரு, இறக்குற வரைக்கும் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கரெக்டாக சொல்லிட்டார். அவர் தான் ஏழை பங்காளின் மங்களாவை பாருங்களை போட்டு ஊழல் பேர் வழியாக நீங்கள் சித்தரிச்சிங்களே, அப்புறம் ஏன் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு, கருணாநிதி ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுதா உங்களால்? என்னன்னா நீங்கள் எப்போவுமே அவதூறை மட்டுமே சொல்லி அரசியல் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களே ஒழிய எப்பயாவது இந்த பாரு நீங்கள் ஓசியில் போகிறது, உங்கள் ஒப்பம் காசு என்ன, உங்கள் ஒப்பம் கொடுத்தா காசு நீங்களாக கொடுத்தீங்க, நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம்ல, இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க திருப்பி. வேறு என்ன சொல்ல வரீங்க? என்னுடைய அடிப்படை கொள்கை இதெல்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் வந்து எடுத்து பேசணும். எப்பயாவது பேசியிருக்கீங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அவதூறுகளை பேசி சீமானை பலவீனப்படுத்திடணும். பண்ணிட்டாக்கா எப்பவுமே ஒரு ஆளு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வருதுன்னாவே உங்கள் பேரில் ஒரு அவதூறு, பெண்ணு, மது, மாது, மங்கை இப்படிலாம் சொல்லுவாங்க, மது, மாது, பணம் இப்படியான விஷயங்களை நீங்கள் வந்து அவதூறை பேசுனீங்கன்னாக்கா அது வந்து பலவீனப்படுத்துறதுக்கான பெரிய இதுவாக ஆகணும். அது திராவிடத்தின் மேலே நீங்கள் வந்து குப்பையாக கொட்டினாலும் அவங்க திரும்ப எழுந்து வந்து கம்பீரமாக நீங்கள் வந்து பெண் மேலே பதில் சொன்னீங்கன்னா ஆமாம் அது என் சின்ன உடனே பக்கத்தில் உட்கார வச்சுன்னு பேட்டி கொடுப்பாங்க. அது அங்கே வந்து எல்லாமே நேர்மறையாக கொண்டுட்டு வரும். ஊழல், ஆமாம் ஊழல் செஞ்சோன்னா அடுத்த நாளே வெளிப்படையாக இருக்காங்க. வெளிப்படையில் அடுத்த நாளே ஒரு 10 விழாவை நடத்தி அவர் அடுத்தடுத்து கொண்டுட்டு போகிறதுக்கான பலங்கள், கிளை ரைட்டப் எழுத்தாளர்கள், இப்படி நிறைய சப்போர்ட்டிங் இயக்கங்கள்லாம் அந்த கூட இருக்குது. அடுத்தடுத்து அவர் பெரிய ஆளை கொண்டுட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு அவதூறு வந்துச்சு ஒரு பெரிய ஆள் மேலே பெண்ணை வச்சு, அடுத்து பார்த்தா 10 நிகழ்ச்சி அவருக்கு பெரிய அளவில் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தமிழ் தேசிய தளத்தில் அந்த மாதிரி கிடையாது. அதோட அவர் வீழ்ந்து போகிறவர் தான். அந்த மாதிரி தனிமைப்படுத்துறது, பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்துறது, இது பண்ணிட்டோம்னா தமிழ் தேசியம் வளர்ந்துடாது.
எதுக்குன்னா நீங்கள் சொல்ல வந்தது இன்னும் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு இல்லை, இப்போவே வந்துருச்சு. இது வந்து ஒரு எரிமலையாக அப்படியே வெடிச்சுக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் விஷயம். இதுக்கான தீர்வு இந்த தேர்தலில் தெரியும், அடுத்து வர தேர்தலையும் தெரிய ஆரம்பிச்சிடும். சார் இப்போ மதச்சாயம் அப்படின்னாலே பாஜக தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவில் எந்த இடத்துலையும் மதச்சாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மதச்சார்பற்ற கட்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் சும்மா போலி தம்பி, சீட்டிங் 1ஆம் நம்பர், அது பேச்சுக்கு மட்டும்தானே சும்மா சீட்டிங் 1ஆம் நம்பர் ஏமாற்று வேலை மோசடின்னு. நீ சிறுபான்மையினு குள்ளா போட்டு கஞ்சி குடிக்கிறப்ப மதசாயத்துக்குள்ளே போயிட்டீங்களா? அங்கி மாட்டிக்கிட்டு பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ரசிக்கப்பட்டவராக நீங்கள் இருக்கிறீங்க, ஃபாதர் முன்னாடி முட்டி கேட்டுன்னு போகிறப்ப நாங்கள் அவங்களுக்காக நிற்கிறோன்னு சொல்கிறப்பவே மதசாயத்துக்குள்ளே போகிறீங்களா? எங்கள் கட்சியிலையும் 90% பேர் இந்துக்கள் தான் சொல்லிட்டு விடாமல் கத்திட்டு இருக்கிறப்ப மத சாயத்துக்குள்ளே போகிறீங்களா? சம்பிரதாயம் சடங்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எல்லாம் கோயிலாக போயிட்டு யாகம் வளர்த்துறப்பவே நீங்கள் மத சாயத்துக்குள்ளே போகிறீங்களா? எங்கள் மத சார்பற்றன்னு என்ன இருக்குது? இந்துக்களுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோன்றது மட்டுமே மத சார்பா? எனக்கு புரியல. உடனே இந்துத்துவ ஆதரவுலாம் பேசுகிறாதீங்க. இந்துத்துவாவை உங்களை விட, அதாவது உங்கள் கேள்வி கேட்குறவங்கள சொல்லலை, இந்த விஷயத்தை சொல்ல போகிறாங்களே திராவிட தலைவர்கள் சொல்கிறாங்க, உங்களை விட அதிகமாக இந்துத்துவாவை எதிர்க்கிறது நாங்கள் தான் எதிர்த்துருக்கிறோம். காரணம் இந்துத்துவா, நாங்கள் இந்து இல்லை சைவம், எங்களுக்குன்னு ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் தமிழ் தேசிய தளத்தில். இதெல்லாம் சொல்கிற இவங்க எங்கேயாவது இந்த இந்துத்துவா மத சார்பு அற்றதுக்கு எதிராக இந்த 3 மதத்தை சேர்ந்தவர்களும் நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொல்கிறாங்களா? மத சார்பற்றனா மதத்தின் பெயரால் எந்த விதத்திலையும் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லணுமா இல்லையா? அப்புறம் ஏன் மசூதிக்கு போயிட்டு கஞ்சி குடிக்கிறீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு சிலுவை வாங்கிக்கிறீங்க, அந்த பக்கம் போயிட்டு ஐயர்கள்ட்டையும் பூசாரிகள்ட்டையும் போய் திருநூறு வாங்கி விபூதி அடிச்சுக்கிட்டு வரீங்க? மத சார்புக்குள்ளே போகிறீங்கல்ல தம்பி, அப்புறம் எப்படி மத சார்பற்றவர்கள் நாங்கள்? அது நீங்கள் இந்த பேரில் ஏமாற்றி மோசடி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், புரியுதில்ல? உண்மையிலே மத சார்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு இணையாக தான் இவங்களும் இருக்கிறாங்க. சதவீதம் வேணால் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இந்துத்துவான்றதில். அவங்க பேசுகிறப்ப இந்து வெறின்னு இவங்களே சொல்லுவாங்க, அப்புறமா அதே கட்சிகளோட போய் பின்னாடி கூட்டணி வச்சுக்குவாங்க, புரியுதில்ல? குஜராத் இந்து வெறி கலவரம் தானே தம்பி, இந்து முஸ்லீம் கலவரம் தானே, ரத்த ஆறு ஓடுனதில்ல குஜராத் கலவரம். அதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? அன்றைக்கி வாய் மூடிட்டு இருந்தீங்கல்ல? அந்த மாநில பிரச்சனைங்கெல்லாம் பேசாதீங்கன்னு கோவப்பட்டார்ல பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு கருணாநிதி அவர்கள் கோவப்பட்டார்கள் இல்லை தெரியுமா? அந்த வரலாறுலாம் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க. ஆமாம், இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறதால உங்களுக்கு இந்தி வெறி. இந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி வந்துடுச்சுனாக்கா நாங்கள் நினைக்கின்ற பெரியார் இவர் தான், மோடி தான் அப்படின்னு போய் நின்றுடுவீங்க. எங்களுக்கு பெரியார் தான் இன்றைக்கி தேதிக்கு எங்களுக்கான பெரியார் மோடி அவர்கள் தான். வச்ச குற்றச்சாட்டு என்ன ஆகிறது? இவ்வளவு வச்ச இந்த குற்றச்சாட்டெல்லாம் என்ன குற்றச்சாட்டு? மோடி மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒன்றும் வைக்கவே இல்லையே. அப்படி சொல்லிடுவாங்க. நாங்கள் ஒன்றும் வைக்கவே இல்லையா, நாங்கள் விமர்சிக்கவே இல்லையா. அரசியல் அதெல்லாம் சகஜம் இல்லையா? அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக அவங்க சுமூகமாக இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை நிறைய கொண்டுட்டு வர முடியும். எடப்பாடி வந்து காலில் விழுந்தார், பாதம் தாங்கி இப்படிலாம் செஞ்சு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். அது தமிழ்நாட்டு நலன் கருதி அவர் இருந்தாருன்னா அவர் வந்து பாதம் தாங்கி அடிமை அப்படின்லாம் அங்கே சொல்லுவீங்க. ஆனால் இதே இவர் துரைமுருகன் சொல்கிறாரு, மோடி நீங்கள் இன்றைக்கி தாங்கி பிடிக்கிறீங்களானாக்கா அவர் தமிழ்நாட்டுக்கு வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்கிறாரு, அதனால் நாங்கள் தாங்கி பிடிக்கிறோம். பேசுனீங்களா இல்லையா? நீங்கள் அன்றைக்கி சுமூகமாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் கசமுசா ஆயிடுச்சு, அதனால் இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இப்படி பேசிக்கிட்டால் தான் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டீங்க. பிறகு கூடும்போது பாருங்கள், எங்கள் கண்ணெதிர்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பெரியார் யாருன்னா ஈவே ராமசாமி யாருன்னா அது மோடி தான். வடநாட்டு பெரியார் அவர் வந்து ஒரு நான் பிராமின் பார்ப்பன ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்காக நிற்கிறார், அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோம். RSS அவரை நசுக்க பார்க்கிறது, அப்புறப்படுத்த பார்க்கிறது இந்துத்துவா கூட்டங்கள், அதனால் நாங்கள் நான் பிராமினான மோடியை நாங்கள் ஆதரிக்கிறோம். சொல்லுவாங்களா இல்லையா? பாருங்கள், குறித்து வச்சுக்கோங்க இன்னைக்கு கையோட, புரியுதில்ல? இவ்வளவும் இவங்க செய்வாங்க. அதனால் வந்து இந்துத்துவா இது அதெல்லாம் சும்மா மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறது. நீ அந்த பக்கம் இந்துக்கள்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் முஸ்லீம் மசூதிக்கு போகிறீங்க, எல்லாத்தையும் பண்ணிக்கிறீங்க, மதத்துக்குள்ளே வரீங்கல்ல. அப்போ இந்த மதம் சார்ந்து மத வேஷத்தில் இதோட வர்ற இந்த ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்லணுமா இல்லையா? சீமான் சொல்கிறாரு, சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுடான்றார். நீங்கள் சொல்லுங்களேன் மேடையில், ஒரு முறை சொல்லுங்களேன். திராவிடஸ் தானே நீங்கள், பெரியார் கொள்கை தானே வச்சுட்டு இருக்கிறீங்க. பெரியார் கொள்கையிலேயே ஊறி ஒரு 6 மாதம் ஊறி, வெயிலில் 6 மாதம் காஞ்சி திரும்ப உள்ள ஊறி அப்படி பாடம் போட்டவர்கள் தானே நீங்களாம் சித்தாந்தத்தில். சாதி பார்த்து மதம் பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு ஒரு முறை நீங்கள் சொல்லுங்களேன். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பொது தொகுதியில் நிற்க வச்சு சேலஞ்சு, நான் நிறுத்துகிற என் கட்சிக்காரன் உறுப்பினர் திமுக, அவனை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறது உங்கள் பொறுப்பு, நாங்கள் வேலை செய்வோம், ஒரு முறை சவால் விடுங்களேன். எதுக்கு ராசாவை நீலகிரி தொகுதியிலே கொண்டு வைக்கிறீங்க?
உன் கட்சியை சேர்ந்த மிகப்பெரிய ஆளுமை தானே, பொறுப்பில் இருக்கிறது தானே, பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைங்களேன். உங்களை கேள்வி இருக்குல்ல தம்பி, உங்களை கேள்வி இருக்குது இல்லை, இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு கோபம் வந்துடுது. புரியுது இல்லை? இப்படி வச்சுட்டு இன்னொருத்தங்க மதச்சாயம் பூசிட்டு இவங்க சொல்றது அதான் மோசடி. இது ஒரு மோசடி அரசியல், ஏமாற்று அரசியல். இது இவங்களுக்குன்னு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, பிரச்சார யுத்திக்கான இவங்ககிட்ட நிறைய பலம் இருக்குது. அதை வச்சு தொடர்ச்சியாக கூப்பாடை போட்டு கத்துவாங்க. அனிதா அனிதா அனிதான்னு பெரிய ஊர்வலம், பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 12 பெண்கள் இறந்துருக்காங்க. பெருசாக பேசப்பட்டதா? இங்கேருந்து தூத்துக்குடி காவல் நிலையத்தில் 2 பேர் இறந்தாங்க. லாக்அப் டெத்துன்னு இங்கேருந்து வரிசை கட்டிட்டு ஆடிட்டு போய் அப்படியே தமிழ்நாடு கொந்தளிச்சுது. கரெக்டுங்களா? அதுக்கு பிறகு எத்தனை லாக்அப் டெத் இங்கே நடந்தது? இப்போ இவங்க வந்த ஒரு கொந்தளிச்சாங்களா? யாருன்னா பேசுனாங்களா? தெரியல, தடையுமே தெரியல. இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற பலம் இது. புரியுதில்ல? இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு பார்க்குறப்ப இந்த மதம் அப்படின்ற அந்த அரசியல் இவங்க தேவைப்பட்டால் பேசிக்கிட்டு பெரிய அளவில் வளர்த்துட்டு வராங்க. தேவையில்லைன்னு அப்படி கிட்ட போட்டுட்டு இப்போ கோபேக் மோடி ஏன் வர்றதில்லை? அதான் என்னென்னா, இவங்களுக்கு தேவைப்பட்டப்ப கருப்பு பலன்னு பறக்க விடுவாங்க, தேவையில்லைன்னா வெள்ளை கொடையை பிடிச்சின்னு நிற்பாங்க. புரியுதில்ல? அதுதான் இவங்க. நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த கேள்விக்கான பதில் சொல்கிறேன். மதம் அப்போ அந்த மதச்சாயம்லாம் தெரியாது, அதெல்லாம் மதச்சாயம்லாம் தெரியாது. அது முழுக்க மக்களை ஏமாறுறதுக்குன்னு மக்கள் இருக்கிறாங்க. மதத்தின் பேரில், சாதியின் பேரில் ஏமாற்றி பிழைப்பதற்குன்னு இந்த கட்சி. அதுக்காக இந்த மக்கள் ஏமாந்தே பழக்கப்பட்டுட்டாங்க. மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் எனக்கு ஒரு ஓட்டு கூட வேணான்னு சொல்லி இவங்களால அரசியல் எந்த காலத்திலும் செய்ய முடியாது. அப்படி சவால் விட்டு செய்தாங்கன்னா அன்றைக்கே அவங்க போயிடுவாங்க கீழே. அப்படி சொல்லி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்னு இருக்குது. அது அவங்களுக்கு பெரிய அருவருப்பாக இருக்குது பார்க்குறப்ப. இப்போ 10 பொய்யர்கள் மத்தியில் ஒரு உண்மையானவங்க இருக்கிறப்ப ஏற்பாங்களா அந்த கூட்டத்தில்? நண்பர்கள் மத்தியிலேயே நம்ம ஒருத்தன் எல்லாத்துலேயும் நியாயமாக இருந்துகிட்டு இருந்தால் நம்ம வச்சுட்டு இருப்போம். அவனை இவனால் பெரிய எம்சிஆருக்கு அடிச்சு துரத்துற அவனை முதல்ல அனுப்பிடுவோம்ல, நம்மக்கிட்ட இருந்தே அனுப்பிச்சிடுவோம்ல. அதுதான் இங்கே நடக்குது. இப்போ மக்கள் தெளிவடையாத வரையும் ஏமாற்றுக்காரர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார். சார், இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகிற தமிழகத்தில் அது எப்படி சிங்கிள்ஸ் மேட்சாக பிரபல புதுச்சென்னை மாதிரி சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்க போதா, இல்லை இந்த ராயல் ரம் மாதிரி மொத்தமாக ஒரு 5-6 பேர் மொத்தமாக அடிச்சுக்கிற மாதிரி நிறைய போட்டிகள் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை தம்பி, இனி இவர்களுக்கு தனித்த கட்சின்ற மாதிரி எப்பவுமே வராது. திமுக அதிமுக ஒரு காலத்துலையும் இனிமேல் அவங்களால தனித்து நிற்க முடியாது, தனித்து தலையெடுக்க முடியாதுன்றீங்க. ஒரு காலமும் இனிமேல் முடியாது. தனித்து நிற்கணும். திமுக எந்த காலத்திலையும் இருந்ததில்ல. 1967 அதிகாரத்துக்கு வந்த போதே அவங்க அதிகாரத்துக்கு வரும்போது எந்த பார்ப்பனியத்தை, எந்த பார்ப்பனரை கொச்சப்படுத்திக்கிட்டே இருந்தார். அதே ராஜாஜி ஆதரவோட தான் கூட்டணியை வச்சுருந்தா ஓட்டே கேட்டாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? அதுக்கு பிற்பாடு நீங்கள் வந்துக்குங்க. 2வது எம்ஜிஆர் தலையெடுத்த பிறகு கம்யூனிஸ்டுகள் அவரை ஆதரிக்குது. எம்ஜிஆரும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து கருணாநிதி மேலே தான் ஊழல் கொடுத்தாங்க கவர்னர்கிட்ட. அதான் சர்க்காரியா கமிஷன் ஊழல் அதெல்லாம் பேசுறது. அதுதான் அதே கம்யூனிஸ்டோட தானே நீக்கும் கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க. புரியுதில்ல? நீங்கள் அப்படியே 67லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட தனிச்சு நின்றுதும் கிடையாது. அதிமுக சில விஷயங்களில் பண்ணியிருக்குது. அதை புரியுதில்ல? இது எப்பயுமே கூட்டணி. இனி வரும் காலத்தில் திமுக அதிமுக தமிழ்நாட்டில் கூடிய பிரதான கட்சிகள் ஒரு முறை கூட தனித்து தேர்தலில் நின்று ஒரு 10-15% கூட உங்களால் எடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தனித்து நின்று 8 வரைக்கும் 7 வரைக்கும் வந்திருக்குது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு கட்சிகளை வர சொல்லுங்க பார்ப்போம். 2 திராவிட கட்சியும் வேணான்னு 3ஆவதாக எல்லாருமே சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு போனாங்க. என்ன ஆச்சு? நிறைய தலைவர்கள் அது உள்ளே இருந்த வைகோ அவர்களும் தோழர் திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்டுகள் அவர்களும் நாங்கள் இது 2ம் வேண்டாம் என்றது 3வது தொடங்கணும். மக்கள் ஏற்கவில்லை. எப்படி ஏற்பாங்க? நேற்று வரைக்கும் அவங்ககிட்ட சீட்டு பேரம் பேசிட்டு இருக்கிறீங்க. சீட்டும் நோட்டும் படியிலன்னு கோவிச்சுக்கிட்டு அத்தனை பேரும் தனியாக வரீங்க. அதான் நோக்கம். கரெக்டாக இப்படி வர உங்களுக்கு எப்படி உடனே மக்கள் அவங்க வந்துட்டாங்க புனிதர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுடுங்க எப்படி போடுவாங்க? உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக தனித்து நின்று போராடிட்டு இருக்கிறாங்க பார்ப்பாங்கல்ல. ஆக இதெல்லாம் எதுக்கு வரேன்னாக்கா தனித்து இவர்களால் நிற்பது. இந்த அடுத்த முறை 26 எப்படி இருக்குன்னாக்கா இங்கே ஒரு பெரும் கூட்டணி இருக்கும். இப்போ இருக்கிற கூட்டணியில் 2-3 அதிமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. புரியுதுல உங்களுக்கு? அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல்ன்றது வேற. அவங்களுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள போகணும், தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க அரசியல் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அங்கே வைக்கிற டிமாண்ட் எங்களுக்கு இத்தனை சீட்டு தான் அப்படின்னா அன்றைக்கி நடக்காது. போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அங்கேயும் கூட்டணி இங்கேயும் கூட்டணி இதே தான் வருவாங்க. 3வது பெருசு வராது. விஜய் அரசியலுக்கு வருவார். இந்த பக்கம் நாம் தமிழர் இருக்குது. வழக்கம் போல பாரதிய ஜனதா கட்சி இந்த 2ல் எதனா ஒரு கூட கூட்டணி வச்சுக்க போகுது. சரிங்களா? அப்போ அந்த 2 தாங்க. அங்கே காங்கிரஸ் ஒரு இங்கே கூட்டணியில் இருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துடும் 26ல். 2 முனை போட்டியின் பெரிய கூட்டணிகள் 2 கூட்டணிக்கு மத்தியில் 2 சின்னது இருக்கும். விஜய் ஒன்று, நாம் சீமான் ஒன்று. இதுதான் மக்கள்கிட்ட போக போகுது. இதை தாண்டி ஒன்றும் வராது.
சார் இப்போ இந்த தேர்தல் கட்டங்கள் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்க தருவாயில் ராகுல் காந்தி சொல்லியிருக்காருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அது ஒருவேளை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்குது, என்ன நெகட்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெகட்டிவிட்டிலாம் அதில் என்ன இருக்குது? ஜாதி வாரி கணக்கு எடுங்க, எடுத்துட்டு யார் யார் எவ்வளோ இருக்கிறானோ அவ்வளோ பேருக்கும் அத்தனைக்கான இடஒதுக்கீடு கொண்டுட்டு வாங்க. அதானே சமூக நீதி. அதானே சமூக நீதி. எடுத்தால் என்ன வந்துடும் உங்களுக்கு? சாதி சொல்லாத நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிறந்ததுலேருந்து செத்து போய் சுடுகாட்டில் வைக்கிற வரைக்கும் சாதி எல்லா இடத்துலையும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் சாதிக்கு எதிராக ஆட்சி அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள்லாம் ஒரு பெரிய மாயக்குள்ளே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு, குறிப்பாக தென்னாடு இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னால் சாதியை ஒழித்தவர்கள் நாங்கள் மட்டுமே தான். சில பேர் வந்து மீசியை முறுக்கிக்கிட்டுலாம் பேசுவாங்க. இது திராவிடத்தினுடைய சாதனையில் ஒன்று. நார்த்தில் போய் பாருங்கள், எல்லா பேருக்கு முன்னாடி சர்மா, ராய், ராவ், மோடியே சாதி பேர், காந்தியே சாதி பேர், எல்லாமே சாதி பேர் தான் முன்னே இருக்குது. எல்லா பேரும் நார்த்துலலாம் பாருங்கள் சாதியே ஒழியல அப்படின்வாங்க. ஆனால் சாதி பேரை பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிற நார்த்தில் 6 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக வந்துட்டு போயிட்டாங்க. சாதி இருக்குது அங்கே, அவன் வேலையை அவன் பார்த்துங்கிறான். புரியல? இந்த மாதிரி ஒரு பெரிய மோதல்லாம் அங்கே வெறித்தனமாக ஒருத்தர் சாதி சண்டை போட்டுனுக்கிறதெல்லாம் அங்கே இல்லை. அப்பப்போ இந்து முஸ்லீம்னு வந்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் அந்த அளவுக்கு இல்லை. பட்டியல் சமூகத்தின் மீதான தாக்குதல் இருக்கும் குறிப்பிட்ட காரணங்களுக்காக அங்கே வந்துட்டு. அதை தாண்டியும் கூட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக வந்து போயிருக்கிறாங்க 6 ஸ்டேட்டில். நீங்கள் வந்து சாதியை ஒழிச்சிட்டோம், பேரை நீக்கிட்டோம், சாதி பேர் எங்ககிட்ட பக்கத்தில் இல்லை, ஆனால் நோட்டுக்கும் சீட்டுக்கும் பேரம் பேசுகிறப்ப மட்டும் சாதி பார்த்து சீட்டு கொடுப்போம், சாதி பார்த்து தொகுதி ஒதுக்குவோம். இவ்வளவு நீங்கள் செய்துட்டு இதை பள்ளிகளிலும் அரசியலும் கல்லூரிகளில் மட்டும் அரசியல் ஜாதி பேசாதுன்னு சொல்கிறவங்க இங்கே இவங்க ஏன் சாதியில நீ பேசாதுன்னு சொல்லிட்டீங்க. பாடப்புத்தகத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள்லாம் இப்படி இருக்குது, அர்ஜென்ஸ் என்பது இப்படி தீண்டப்படாதவர்கள் என்று கொடுமை இது நீ போடுறப்பவே அது யாருன்னு பார்க்குறான்ல அந்த பையன். அதை ஒழிக்கணும், அது கொடுமை, அதுலேயே நீ அவனை வந்து மறைமுகமாக அவனுக்கு நல்லது செய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த சமூக மக்கள் மத்தியில் எடுத்தோன்னே சின்ன வயசுலேயே அவங்க யாருமா ஏன் இப்படி வந்து இவங்களை பற்றி எழுதியிருக்குது பாடப்புத்தகத்தில், தீண்டாமையை ஒழிக்கிறாங்களாம் இருக்குது, இவங்கெல்லாம் யார், அவங்களாம் இப்படிப்பா அப்படிப்பா நீ அந்த மாதிரிலாம் போயிடாது. நீ சொல்லிக் கொடுக்குற இடம் வருது இல்லைங்க, நீ அதை விட்டுட்டு நீ மாதிரி அரசியல் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்காத. நீங்கள் இவ்வளவும் பேசுகிறவங்க இதில் வந்து இந்த இதில் வந்துட்டு எடுத்துங்க. சுதந்திர இந்தியாவில் 47 இருந்துட்டு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இது வரைக்கும் முதலமைச்சராக வந்திருக்காங்களா? பெருந்தலைவர் காமராஜர் இருந்தப்பவும் காங்கிரஸ் கட்சியில், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தப்பவும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க மிக உயர்ந்த பதவிகளெல்லாம் மந்திரி பதவியில் இருந்திருக்காங்க. 67 தொடங்கினவங்க திராவிட கட்சிக்கு பிறகு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நல்ல மந்திரி பதவி கொடுத்துருக்கீங்களா? காமராஜரை போல், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போல் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் உங்கள்கிட்ட சமூக நீதி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது ஏற்க முடியும்? இதெல்லாம் நம்ம கேள்வியாக கேட்குறோம், இந்த தலைமுறை கேள்வியாக கேட்குது. வந்துட்டால் இன்னும் அந்த ஆதி திராவிட நலத்துறை வேறு யாரும் உப்புக்கு சப்பா ஒரு பதவி இப்படி தானே நீங்கள் என்ன வரைக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பேசு பொருளாகுது. நீங்கள் சொல்கிறீங்களா இந்த பேர், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த சாதி இந்த பேர் இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இங்கே எப்படி இருக்குது, வட இந்தியாவில் ஒரு முதலமைச்சராகவே வந்து போயிட்டான். அவங்க பெயரெல்லாம் வச்சுக்கிறாங்க, ஆனால் அதை பயன்படுத்தி பேசியோ நீங்கள் அதை இல்லை ஒழிச்சிட்டுன்ற பேரில் மூளையிலிருந்து உச்சி முடியிலிருந்து கால் பாதம் நகம் வரைக்கும் அந்த சாதி வெறியோட சுற்றுற போக்கு இங்கே வளர்த்துருக்கிறீங்க. நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். உச்சி முடியிலிருந்து கால் பெருள் வர்ற வரைக்கும் இந்த சாதியை வெறியோடவே நீங்கள் இந்த சமூகத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க. திருப்பி சாதி பார்த்து ஓட்டு கொடுக்குறது, சாதி பார்த்து ஆளை ஒதுக்குறது, சாதி பார்த்து மந்திரி பதவி கொடுக்கறது, சாதி பார்த்து கட்சி தலைவர் பதவி கொடுக்கறது, பெண்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. புரியுதில்லை? அப்போ இங்கே எங்கே இருக்குது சாதி ஒழிப்பு உங்ககிட்ட? புரியுதில்ல? சாதியை பார்த்து அதிகமாக சாதிக்கு இந்த சாதி சமூகத்தை துரோகம் செய்கிறது இவங்க தான் செய்துட்டு இருக்கிறாங்க. சாதி வாரி கணக்கெடுப்புன்றது ஏன் அவசியம்னா இதுதான் அவசியம். அதுதான் இவங்க சொல்கிறாங்க தொடக்கத்தில் நீதி கட்சி எல்லா சாதி வாரியும் கணக்கெடுத்து யாருக்கு எவ்வளோன்னு பிரித்து கொடுன்னு. சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக ரீதினா ஒரு லிமிட்டோடு நின்றுச்சு. இந்த உயர்ந்த சாதிகள் உயர்மட்ட ஒரு குறிப்பிட்ட சாதிகளோடு நின்றுச்சு, இன்னும் கீழவே வரல. நான் சொல்கிறது பட்டியல் சமூகம் அட்டவணை பிரிவுன்னு மட்டும் சொல்லலை, எம்பிசி பிசிலேயே இன்னும் பல ஒடுக்கப்பட்ட சமூகம்லாம் இருக்குது. ஒடுக்கப்பட்டனாக்கா சிறுபான்மையினர் என்ற பேரில் ஒடுக்கப்பட்டவங்க, அந்த அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கே நிறைய போய் சேரலையே, அதுவே துரோகம் தானே. அப்புறம் எப்படி அதுக்கு தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்புன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாருக்கும் கொடு, சுழற்சி முறையில் அதிகாரத்தை கொடு, பிரித்து கொடு, வேலை வாய்ப்பில் அவனுக்கு உண்டான இடத்துல கொடு. புரியுதில்லை? இப்போ எம்பிசி பிசிக்கு ஒரு இடம் நிரப்பப்படலை, அந்த இடத்துக்கு அந்த தகுதி உள்ள நபர் வரல, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வந்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு ஆளை நிரப்பணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த மாதிரி சிறுபான்மையினரில் எம்பிசியில் பிசிலையும் உள்பிரிவுலாம் வந்துட்டாங்கனாக்கா
யார் யார் எவ்வளோன்னு தெரிஞ்சாலும் அந்த சமூகத்தில் ஒருத்தன் கூட இல்லைப்பா படித்தான் படிக்க வை. அடுத்து ஒரு வந்து +2 தாண்டினா டிகிரி வரைக்கும் பொறுப்பேற்றுக்க அரசுக்கு வேலை அவனுக்கு முதல்ல கொடு. அவனுக்கு அந்த சமூகத்தில் வந்துடுவான். இல்லை பிசின்னு ஒரு குறிப்பிட்டவங்க மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்குது, எம்பிசின்னு குறிப்பிட்டவங்க மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த கொடுமை பட்டியல் சமூகத்திலையும் இருக்குது. தாத்தா காலத்திலேருந்தே உயர் பதவியில் இருக்கிற பட்டியல் சமூகத்தும் இருக்கிறாங்க. அதே இடஒதுக்கீடு வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. இப்போ என் பையன் நான் நகரத்தில் இருக்கிறேன், நான் ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஐஏஎஸ்ஸாக இருக்கிறேன், பையன் டாக்டர் ஆகிட்டான். அவன் பையன் வந்து படித்து கோட்டாவில் அவர் வந்து எஸ்சி கோட்டாவில் வந்துட்டு முதன்மை இடத்துக்கு போவார். அதே கிராமத்தில் இருக்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கஷ்டப்பட்டு கிராம பள்ளிக்கூடத்தில் படித்து அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து வறுமையில் வந்துட்டு அந்த பையன் இவங்க கூட போட்டி போட்டு ஒரு தேர்வு எழுத முடியுமா? பாதிக்கப்படுறான்ல. அப்போ என்ன பண்ணணும், நீ லிமிட் வச்சுக்கோ. முடிஞ்சு போச்சா 2 தலைமுறை, நீ அரசு வேலைக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு ஒருத்தர் அடுத்தவனுக்கு கொடு. இது எல்லா சாதியிலையும் இந்த இடஒதுக்கீடு முறையில் இது வரணும். அவர் பிசியில் ஒருத்தர் மட்டுமே அவரே குடும்பமாக அனுபவிச்சுட்டு இருப்பார் இடஒதுக்கீடு. அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பிசி ஓலை குடிசையில் இருப்பான்ல ஒரு பிசி, அவன் எப்படி அந்த இடத்துக்கு வர்றது? நீ தான் எல்லா வசதி வாய்ப்போடு எல்லாம் அவன் பையனுக்கு சொல்லி கொடுத்து முதன்மை இடத்துக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆக இதுலேயும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணுன்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதுதான் சாதி வரி கணக்கெடுப்புன்னு சொல்ல வர்றது. ராகுல் செய்கிறார் என்றால் வரவேற்கலாம். ஓகே சார், ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.